தம்பி என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்களா? வந்துக்கிட்டே இருக்காங்க. தான் வழி சொல்லிகிட்டு இருக்கேன். ஹலோ, அது எங்கே இருக்கீங்க? ஆமாம், அந்த ஸ்கூலை தாண்டி அப்படியே ரைட் எடுங்க. சரி, நம்ம அப்படியே வெளியே போகலாம். சரி வாங்க, அந்த வெளில வரவாங்க. ரைட் எடுத்து அப்படியே உள்ளார லெஃப்ட் எடுக்கணும். வாங்க, அப்படியே உள்ளார வாங்க. ஒரு ப்ளூ கேட் ஒன்று இருக்கா? எப்படியே தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இவர் தான் இப்போ டாஸ்க் வின் பண்ணியிருக்காரு. இவர் கூட தான் நம்ம இப்போ ட்ரிப்பு போக போகிறோம். சேனலோட ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுனால சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் நம்மளுக்கு வந்து வெளியிலிருந்து இன்னும் அவ்வளோவா வரல. நம்மளுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு டாஸ்க்கு கொடுத்துருந்தோம். டாஸ்கில் வந்து வின் பண்ணவங்க ஒரு 4-5 பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. கமெண்ட் பண்ணவங்க என்னவோ வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் பேர் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து யார் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணும்போது ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நீட்டாக போகும்னு நம்புகிறோம். நம்ம ஃப்ரெண்டு தினேஷ் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருப்பாரு. அதனால தான் இவரு கொஞ்சம் கூட்டு வந்தேன். சொல்லிட்டு இவரு கூட்டு வந்தீங்க. சூப்பர் பண்ணிட்டு உடனே ரிப்ளை ஸ்கிரீன்ஷாட் காமிச்சிட்டேன். சூப்பர். உடனே ட்ரிப் என்ன கூட்டு போகணும்னு எங்க கேக்குறான். மதி செலக்ட் பண்ணிட்டாங்க. நாங்க பேச வச்சோம், மதி தான் ஃபர்ஸ்ட் ரிப்ளைன்னு சொல்லி. ஆமா, நீங்க டாஸ்க் வின் பண்ணிருக்கணும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் நின்றுட்டீங்க. டாஸ்க் வீடியோ கண்டினியூவா பார்த்து அந்த டாஸ்க்கை வின் பண்ணிருந்தீங்கன்னா நீங்களும் வந்துருக்கலாம். கேமரா பேக், ட்ரோன் பேக். ரெண்டு நாளைக்கு ட்ரெஸ்ஸை கொண்டு வர மட்டும் சொல்லிட்டீங்களே ப்ரோ. எங்க தான் போறோம், என்னதான் பண்றோம்? இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கும்பலாங்கி போகிறோம். கேரளா வந்தாச்சு. கேரளாலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது டீ சாப்பிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். நம்ம போயிட்டுருக்க டனல் வந்து பார்த்திங்கன்னா குதிரன் டனல். இது வந்து வடக்கஞ்சேரிக்கும் திருச்சூருக்கும் நடுவில் இருக்க டனல். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 கிலோமீட்டர் வரும். கும்பலங்கியை தாண்டி போய் திருப்பி கும்பலங்குள்ள வரும். என்னடா சொல்ற? இல்ல, ஏன்னா இப்போ இந்த போயிட்டு இருக்க ரோட்ல வந்து ஸ்ட்ரெயிட்டா கும்பலங்கிக்கு உள்ள பிடிக்கிற மாதிரி ரோடு இல்ல. ஓகே, அதனாலதான் அதான் ஒரே ஒரு ரோடு தான் இருக்கு. அந்த ரோடு அந்த பக்கம் போகுது போல. நம்ம அந்த ரோட்ல ஜாயின் ஆகல. இப்ப நேரா நம்ம இதே ரோட்லயே நேரா போயிட்டே இருந்துட்டு நான் எப்படியும் வந்துட்டு ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு மேல போய் அங்கிருந்து ரைட் எடுத்தா அப்படியே ஜாயின் ஆயிருக்கோம். நம்ம அப்படியே பிடிச்சி போயிடலாம். ரூம் ஸ்டேஸ் வந்து எதுவுமே இல்லை. வீக்கெண்டுனால ஃபுல்லாகி விட்டது. அதனால இப்போ வந்துட்டு ரூம் ஸ்டே தான் இப்போ நம்ம தேடிட்டு இருக்கோம். வணக்கம் மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கும்பலங்கி வந்துட்டோம். எப்படி வின் பண்ணாங்களோ அதே மாதிரி டாஸ்க் வந்து வின் பண்ணி நீங்களும் என் கூட வந்து ஜேர்னியில் கலந்துக்கோங்க. கும்பாலங்கி ரீச் ஆயிட்டோம். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே வாட்டர் க்ளோ ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பார்க்க தான் வந்திருக்கோம். வாட்டர் க்ளோ ஆகிறது வந்து நைட்டில் தான் தெரியும். மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வாட்டர் க்ளோ ஆகிறது வந்து கொஞ்சம் ரேர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கும்பலங்கிலே வந்து ஒரு பெஸ்ட்டான ரெசார்ட் பிடிச்சிருக்கோம். பேக் வாட்டர்லேயே சென்டர் பிளேஸாக பார்த்து இங்கே பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன், அழகாக சுற்றி பேக் வாட்டர்ஸ் ஃபுல்லாக இருக்குங்களா. நடுவில் வந்து ஒரு ரெசார்ட் பயங்கரமாக பார்த்துருக்கோம். நீங்களே பாருங்கள் எப்படியா. அரி 4-3 மடிக்கு தான் உள்ள போகணும். ஏன்பா ரூம் போக முன்னாடி செப்பலை கட்டிட்டு போகணும்னு ஒரு இன்டெலிஜென்ட் இது இல்லையா? என்னென்ன சொல்றோம் பாருங்க.
வாங்க வாங்க வீட்டுக்குள்ள வாங்க. இங்க பாத்து கிட்ட வாடா. பாருங்க மக்களே, ப்ரோ வெளியே காமிச்சிட்டாரு பாருங்க. உள்ள நான் காட்டுறேன் வாங்க. பாருங்க ஹாலு, கிச்சனு, பெட்ரூமு எல்லாமே இந்த இடம் தான். பாத்துங்க. ஐயோ மைக்கு கார்ல வந்தது எப்படி இருந்தது? டிராவலிங் எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருக்குது பாக்குறதுக்கு. பிளேஸ்லாம் நல்லா இருக்கு. ஓகே, ரொம்ப பிளசண்டா இருக்கு. ஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தோம்னா அப்படியே மாசம் தரமா ஓகே ஃபன் பண்ணிடலாம். நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இப்போ தான் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். காலையில் ரீச் பண்ணிவிட்டு இதான் இப்போ 2வது இடம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு இடத்த பார்த்தோம், 2வது இடத்த பார்த்தோம். ஏன்னா இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்குது இல்லையா, அதனால பெருசாக நம்ம என்ஜாய் பண்ணல. ஈவினிங் ஆக இன்னும் நல்லா ஃபன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ரூம் போகலாம். ரூம் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்தோம்னா இன்னும் நல்லா ஜாலியாக இருக்கும். கும்பலாங்கி வந்துட்டோம். சாப்பிட்றதுக்கு எங்கெங்கேயும் இடம் தேடிட்டு இருந்தோம், எங்கேயும் கிடைக்கல. ஒரே ஒரு கடை தான் இருந்துச்சு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா பரோட்டா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் இருக்கிறத கொடுங்கன்னு சொல்லிட்டு பரோட்டாவையும் சாஸ் குழம்பையும் சாப்பிடுவோம். இதுதான் மக்களே நம்ம எடுத்துருக்கிற ரூமு. ஈவினிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கோசரம் எல்லாம் ரெடி ஆகிட்ருக்கோம். வாங்க நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ഇവിടുന്ന് ഇതുവരെ കാര്യം പോവാ. ഓക്കെ, അത് ലെഫ്റ്റ് പോണ നല്ല ലെഫ്റ്റ് ഒരു 2 കിലോമീറ്റർ ഹാർബർ ഉണ്ട്. இந்த கும்பலங்கின்ற இடம் எல்லாமே ஃபுல்லா பேக் வாட்டர் தான். ஸோ இந்த இடத்துல பர்டிகுலர் எந்த இடத்துல வந்து க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சா அந்த சீசன்லாம் முடிஞ்சிருச்சு. உப்பு அதிகமா இருக்கும்போது தான் அது வந்து க்ளோ ஆகுமா. காலங்காத்தால பெரிய ஷாப் கொடுத்தாங்க. ஆமா ப்ரோ ஒரே நிமிஷம், தலைவர் கூப்பிடுறாரு. பாஸ் பண்ண 1.5 போட்டு 1.5 kg சிக்கன். ஓகே, 1.5 போட்டு செஞ்சிருங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து ஆக்சுவலா 8:30க்கு சீ ஸ்பார்க்கிள் பேடல் போட்டிங் போகுது. அது முடிச்சிட்டு வரும். 9:30க்கு ஓகே. 9:30 9 o'clock ஓகே டன். பேக் வாட்டர் வந்து உப்பு அதிகமா இருக்கும்போது தான் அந்த வாட்டர் க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப மழை சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால உப்பு எல்லாம் கம்மியா இருக்கும். சரி மன்னிச்சிருங்க, ஒரு நிமிஷம். நம்ம போன் பேசின கேப்ல சந்து தாண்டி வந்துட்டோம். பேசுற கேப்ல சந்து தாண்டி இருந்துச்சு. மன்னிச்சிருங்க மக்களே. ஐயோ ப்ரோ, இல்ல அதே சந்துலதான் போகுது. வரும்போது நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா டிராபிக்ல வர முடியாதுல்ல. டைமிங் ஒன்றும் தப்பு இல்லை. எங்க நம்ம நின்றாலும் நம்மளுக்கு அது வந்து முடிச்சு ஹாப்பனிங் பிளேஸ் தான். மைக்கேல்ஸ் லேண்ட் ரெசார்ட் தான். ஆக்சுவலாக அதை நான் பார்த்தோன்னே பாம்புன்னு நினச்சிட்டேன். இது பாம்பு கிடையாது, மீன். வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த வாட்டர் க்ளோ ஆகிறது தான் பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போய் பார்ப்போம். எங்களுக்கு வந்து நேரில் வந்து நல்லா க்ளோ ஆகிறது தெரியுது. இல்லை உங்களுக்கு வந்து கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. அமைதியா இருக்குல்ல. இன்னும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அந்த க்ளோ நல்லா தெரிஞ்சிருக்கும்.